குர்ஆன் குர்ஆன்ங்கிறது பேப்பர் வரல இறக்கனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பேப்பரா கொடுத்துட்டு போனாங்க. குர்ஆன்ங்கிறது என்ன? ஓதுதலுக்கு பேர் தான் குர்ஆன். நம்ம பாதுகாக்கிறதுக்கு எழுதி வச்சுக்கிட்டோம். சொல்லுங்களா, நீங்க ஒரு குர்ஆன் வீட்டில் வாங்கி வச்சிருக்கீங்க, என்கிட்ட குர்ஆனே இல்ல, நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மனப்பாடமா நான் ஓதுறேன், எனக்கு நன்மை கிடைக்கும், உங்களுக்கு நன்மை கிடைக்காது. நீங்க குர்ஆன் வச்சிருக்கிறது உண்மை, வச்சிருந்தா நன்மை கிடைக்குமா? நிறைய 114 சூரா உங்கள்கிட்ட இருக்குது, நன்மை கிடைச்சிருமா? குர்ஆனியா புக்தி போகல போனா 1000 குர்ஆன் அடிக்க வச்சிருப்பான், நன்மை கிடைக்குமா? அவனுக்கு கிடைக்காது. குர்ஆன்ங்கிறது எது? இது எழுத்துலாம் வந்து ஒரு அடையாளம். இந்த அடையாளம் நம்ம பாதுகாக்கிறதுக்காக எழுதி வச்சுக்கிட்டது. குர்ஆன்ங்கிறது என்ன? ஜிப்ரீல் ஓதித்தான் காட்டினாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனப்பாடம் தான் பண்ணிக்கிட்டாங்க, சஹாபாக்களை மனப்பாடம் தான் பண்ண வச்சாங்க. காலகாலத்துக்கு இது நிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி பாதுகாக்கிறதுக்கு எழுதி வைத்துக் கொண்டார்கள். எழுதி வச்சது அதை பார்த்து ஓதுறதுக்கு தான். ஓதுவதுதான் இபாதத்து. ஓதுவதுக்கு பேர் தான் குர்ஆன். எது குர்ஆன் அல்ல, எழுத்து வந்து மையி தான். இவங்க என்ன செய்யறாங்க? கூறுகட்டு போய் அல்ஹம்து ஓதுன்னு சொன்னா நாக்குனால சொல்லும் போது அது வணக்கமாவது. அல்லாஹ்வுடைய சொல்லை நம்ம சொன்னோம் அப்படின்னு ஆகுது. ஓசை வேறுபடுது. அதே நேரத்தில் எழுதுனீங்க என்று சொன்னா, அதை கரைச்சிட்டு என்று சொன்னா மையி தானே இருக்கு, மையி தானே இருக்கு. ஒரு சாதாரண தமிழ்ல ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகம் எழுதி கரைக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எழுதி அதே மையில் எழுதி கரைக்கிறீங்க. ரெண்டையும் டெஸ்ட் பண்ணாத வித்தியாசம் இருக்குமா? மைய டெஸ்ட் பண்ண தண்ணி டெஸ்ட்ல கொடுத்து லேபிள கொடுத்தோம்னா இது அல்ஹம்து எழுதின தண்ணி, இது வந்து அகர முதல திருக்குறள் எழுதின தண்ணி நம்ம கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அதுல மையில வித்தியாசம் இருக்காது, சொல்ல வித்தியாசம் இருக்கும். அகர முதல எழுத்தெல்லாம்னா இது வேற, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லுவதில் தான் வித்தியாசம் இருக்கு, மையிலே வித்தியாசம் இருக்குது. இவன் மைய குடிங்கிறான், நீ குடிச்சது மைய தான். எப்ப அழிச்சு புட்டியோ இருந்தா தான் எழுத்து, அழிச்சு புட்டா மைய, அடிச்சவன தண்ணி என்னது? மை தான். மைய குடிக்கிறான். அப்ப எவ்வளவு ஃப்ராட் பண்றான்னு பாருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி யாருக்கா செஞ்சாங்களா? மருத்துவமும் செய்ய சொன்னாங்க, குர்ஆனை ஓதி பார்க்கவும் சொன்னாங்க சில சூறாக்களை. ஆனா எழுதி தந்து என்ன செய்யல? கரைச்சு குடிக்க சொல்லவே இல்லை. இது ஒரு விஷயம். அடுத்து என்ன? கரைச்சு குடிக்கிறது ஒரு பைத்தியக்காரத்தனம் சொன்னா, இன்னொரு விஷயம் என்ன? நூல்ல முடிச்சு போடுறாங்க. அத ஓதுறத முடிச்சுல போட முடியுமா? அது ஒரு மெட்டீரியலா? ஓதுதல்ங்கிறது எப்படி முடிச்சுல அடங்காது? பூண்டா புல்கொல்லா உள்ள மாட்டிக்கிறோமா? அப்ப புல்கொல்லா அது ஓதிப்புட்டு பூண்டு போய் முடிச்சு போடுறோம், அந்த முடிச்சுக்குள்ள அது அடங்குதுங்க. அப்ப இது யாருக்கு இருக்கனா கிடையாது? ஓதுனது எப்படி நூல்ல போய் அடங்கு? ஒரு நூல் முடிச்சுல போய் அடங்குமான்னு கேட்கறாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் எந்த அளவுக்கு நாகூருக்குலாம் போனீங்கன்னா, அப்ப வந்து நாங்கெல்லாம் அந்த காலத்து நாகூர்ல எல்லாம் போய் போனாலுங்க தானே, போகும்போது எங்க கண்ணால நாங்க பார்த்தது. அப்பதான் நாங்க இந்த தர்காவில பிராடுன்னு அப்பதான் நாங்க முதல்ல வழங்க ஆரம்பிச்சது. பக்கத்துல ஒரு இந்து சகோதரர் ஒருத்தர் செய்யறாரு, நான் வந்து குர்ஆன் ஓதுன இந்த குர்ஆனை இது பண்ணிட்டேன், நேர்ச்சை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இந்து அவர் ஏதோ நோயாளி வச்சிருக்கு, நாகூர் ஆண்டவருக்கு போய் நான் குர்ஆனை போய் என்ன செஞ்சிடறேன், வழங்கிடுறேன், ஓதிடுறேன்னு சொல்லி பண்ணிட்டு வந்தார் போல இருக்கு. நீங்க சொல்றாரு, என்ன செய்யறான்? இங்க ரூபாய் கொடு, 101 ரூபா கொடுன்னு கேட்கறாங்க. வாங்கிட்டு என்ன செய்யறான்னு கேட்டா நூல் எடுக்கிறாங்க, ஒரு முடிச்சு அவுத்து விடுறாங்க. என்னடான்னு கேட்டா ஓதியாச்சு. இல்ல குர்ஆன் உள்ள பெருசா இருக்கு, அதுக்குள்ள எப்படி ஓதுனீங்க? இல்ல நாங்க ராத்திரில உட்கார்ந்து ஓதி ஸ்டார்ட் பண்ணி முடிச்சு போட்டு வச்சிருப்போம், அவங்க 1 ரூபா தந்தா ஒரு முடிச்சு அவுத்து விட்டுருவோம், ஒரு முடிச்சு ஒரு குர்ஆனா இப்படிங்கிறான். நாம கண்ணால அதை பார்த்துட்டு இருக்கிறோம். இது கற்பனையில இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், இது கற்பனையெல்லாம் கிடையாது. முடிச்சு அவுக்கிற விஷயத்தை வந்து இப்போ நீங்க என்ன செய்யலாம்? தர்காக்கள்ல இந்த மாதிரி மக்களை ஏமாத்துற நீங்க பார்க்கலாம். அப்ப இது எப்படி இது சாத்தியமாகும்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி செஞ்சாங்களா? முடிச்சுல ஊதி அவுத்துற அந்த மாதிரி வேலையை செஞ்சாங்களா? செய்யவே கிடையாது. அப்ப இது ஒரு ஃப்ராடுன்னு வழங்குது. இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக. யார் ஒருத்தன் தாயத்தை தொங்க விட்டுக் கொள்கிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். தாயத்து கிடந்துச்சு வயிற்றுலயோ இடுப்புலையோ கழுத்துலையோ தோல்லையோ கிடச்சுன்னு வைங்க, என்னவாச்சு? அவன் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா ஆக்கிட்டான். என்ன நினைக்கிறான்? அல்லாஹ் அனுப்புற முசீபத்தை இது தடுக்கும்னு நினைக்கிறான். அது அர்த்தம். இன்னொரு அல்லா மாதிரி இது போட்டிருக்கல, அல்லாஹ் என்ன பண்ணிடுவான் பாப்பாண்ட இருக்காது, அதான அர்த்தம். அப்ப அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்? நாங்க வந்து தாயத்து போட்டிருக்கோம்ல, அடே அல்லாஹ் உனக்கு எதை விட்டானது வந்தே தீரும், உனக்கு எதை செய்ய அனுமதிச்சான் அதை மட்டும் செய்யும். அப்ப அல்லாஹ்வுக்கு போட்டியா வராது. இது அனுமதிக்காத விஷயம். மாத்திரை போடலாமான்னு போடலாம், அது அல்லாஹ் அனுமதிச்சுதான். எவன் நோயை கொடுத்திருக்கிறானோ அந்த ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்? மாத்திரை போட்டுக்காண்டு அனுமதிச்சிருக்கிறான், ஓதி பார்த்துக்க அனுமதிச்சிருக்கிறான். இது நமக்கு அனுமதிக்கல. அனுமதிக்காத ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம்னு சொன்னா அப்ப என்னவாகுது? அல்லாஹ்வுக்கு போட்டு இணை கற்பித்தல் ஷிர்க்குன்னு சொல்றாங்க. ஷிர்க்குனா நிரந்தர நரகம். தாயத்து போட்டா பர்மனண்டா நரகத்துல கொண்டு தள்ளிடும். அது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும்.
ஆனா நூல் முடிச்சு போடுறது, இடுப்புல கழுத்துல யாரா கட்டிருந்தீங்கன்னு சொன்னா அது பயங்கரமான குற்றம்னு விளங்கி போடணும். இன்னொன்னு கவனிக்கணும், இது மார்க்க விஷயம், மார்க்கத்தை ஆய்வு பண்ணி சொல்ற விஷயம். அவ்வளவு பெரிய அறிவு இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். நடைமுறையில நீங்க சிந்திச்சு பாருங்க. என்ன செஞ்சு பாருங்க, இந்த அஜர்த் இருக்கிறார்ல, யாரு உங்களுக்கு தாயத்து போட்டு தர்றாரோ அவர் என்ன செய்யறாரு, அவர் சகலகலா வல்லவனாக தன்னை காட்டிக்கிறார். தலைவலியையும் போக்குவேன், காய்ச்சலையும் போக்குவேன், வயிற்றுவலியும் போக்குவேன், புள்ளையும் தருவேன், புருஷன் முன்னாடி எல்லாத்துக்கும் மருந்து இருக்குங்கிறார். இந்த தாயத்து போடுறவர்கிட்ட என்ன இருக்குதான், எல்லா சப்ஜெக்டும் அவர்கிட்ட நீங்க போகலாம். மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் மாதிரி அவர் என்ன செய்யறாரு, தன்னை நினைத்துக் கொண்டு எல்லாத்துக்கும் வரணுங்கிறார். அப்போ கடையில வியாபாரம் இல்லைன்னு சொன்னீங்கன்னு வைங்கள, இந்த இதத்தையும் மாட்டுங்கிறாரு. கடையில வியாபாரம் இல்லைன்னு என்ன செய்யறது, அதுக்கு ஒரு பிரேம கொடுப்பாரு. இது போய் மாட்டினா என்ன செய்ய, பணக்காரன் ஆகிடலாம் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த மாதிரி எல்லாம் நிறைய என்ன செய்யறாங்க, அஜர்த்துமார்கள் செய்யறாங்க. நான் கேட்கிறேன், இப்ப நடைமுறையில யோசிச்சு பாருங்க, இந்த அஜர்த்துமார்கள் உங்களை எல்லாம் பணக்காரன் ஆகுறதுக்காக வேண்டி வழி சொல்றாரு. அது நிஜமா இருந்தால் அவர் ஏன் பணக்காரன் ஆகல? உனக்கு பிரேம் பண்ணி தர்றாருலப்பா, பெரிய பிரேம் அவர் வீட்டுல மாட்டி கோடி சொன்ன ஆக வேண்டியதானே. எந்த ஊர்லயாச்சும் அஜர்த்து கோடி சொன்னா இருக்கிறாரா? அஜர்த்து வேலை பார்க்காட்டி கோடி சொன்னா இருக்கிறார். சில அஜர்த்துமார்கள் அஜர்த்தா இல்லாம வியாபாரியா போய் வேற மாதிரி போனாங்கன்னு வைங்க, கோடி சொன்னாங்க அஜர்த்துக்கு நான் பார்த்திருக்கிறேன் இருக்கிறாங்க. அவங்க இந்த அஜர்த்துங்கிற தொழில் பார்க்காதவங்க அப்படி ஆயிருக்கிறாங்க. அஜர்த்தா இருக்கிறவர் என்ன பண்ணணும், இவனுக்கு கோடி சொன்னாரு, நம்ம கோடி சொன்னாயிட்டா என்ன, நம்மையா இவன் 1,000 ரூபாய் கையை நீட்டணும் அப்படின்னு நினைத்து கொண்டு என்ன செய்யணும், அவர் வீட்டுல ஒரு பெரிய பிரேம மாட்டி அவர் கோடி சொன்ன போனாரா? கண்ணுக்கு முன்னாடி பாக்குறிய, நம்ம கொடுக்கிறவரா ஒரு வாங்குறவரா இருக்கிறார். யாரு வசதியா இருக்குது கண்ணுக்கு முன்னாடி, நீங்க கொடுத்துருங்க அசத்துக்கு வாங்குறாரு. அப்ப ஏதாவது கொடுங்க, வாங்குற ஒரு தட்டை என்ன சக்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர்கிட்ட என்ன பவரை நீங்க கண்டுட்டீங்க? ஒன்னையும் காணல. சரி, உங்களுக்கு எல்லாம் குடும்பத்துல புருஷன் கொண்டாடி சந்தோஷமா இருக்கிறதுக்கு தாயத்து போடுறாருல, அஜர்த்து கொண்டாடி சண்டை வரவே இல்லையா? அதுக்கு ஒரு தாயத்தை போட்டு சண்டை இல்லாம வாழ்ந்து காட்டுறது. எத்தனை அஜர்த்து கொண்டாடிக்கும் சண்டை, நீங்க புருஷன் கொண்டாடி சண்டைனா நாங்க தாயத்து போட்டு சேர்த்துருவோங்கிறாரு. அஜர்த்து கொண்டாடி சண்டை வருதா இல்லையா? நம்ம அறிவு சொல்லுது இது ஒண்ணு பிராடு, ஒண்ணு இல்ல. ஏதாவது இருந்தா அவன்கிட்ட போல இருக்கணும்லங்க. நான் ஒரு கோடீஸ்வரன் சொன்னா நான் நல்ல சட்டை போட்டுருக்கணும்ல, நான் கிழிஞ்ச சட்டை பிச்சைக்கார மாதிரி போட்டு கோடி சொன்ன நம்புவீங்களா நீங்க? கோடீஸ்வரன் தெரியும் வெளியில இவருக்கு என்னமோ இருக்குண்டாருன்னா இவருக்கு இவர் செஞ்சு காட்டுவாரா? அப்ப அது மாதிரி நம்ம பாக்குறோம். அவர் குடும்பத்தில் இருக்கிற நோய் வந்துச்சுன்னு வைங்க, அவர் தாயத்து போடுவார், ஆஸ்பத்திரி கொண்டு போவாரா? அசத்து பிள்ளைக்கு நோய் வந்தா ராமநாத தூக்கிட்டு போயிடுறாரு. உங்க பிள்ளைக்கு நோய் வந்தா நூலை பிடிச்சு போடுறாரு. என்ன இது கேட்கிறேன். உங்க வீட்டு பிள்ளைக்கு நோய் வந்தா என்ன செய்யறாரு, தாயத்து போடுகிறாரு. அவர் வீட்டு பிள்ளைக்கு நோய் வந்தா ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஒண்ணுமில்ல அர்த்தம். அவருக்கு நம்பிக்கை அப்புறம் பண்ணது பொய்யும் தெரியுமில்லங்க. நம்ம பொய் தானே சொல்றோம், இதுல என்ன போகுது, நம்ம ஏமாத்த. அவருக்கு நம்பிக்கை பொய்யா இருக்கணும். அப்ப நீங்க என்ன பாக்கணும், அவரால் யாரையும் பணக்காரனாக்க இயலாது, அவரால் யாரையும் எவராலையும் முடியாது.